8th standard chapter 1 நம்பர்ஸில் exercise 1.1ல 9th sum என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா compare the following pairs of rational numbers. அதாவது ரெண்டு ரேஷனல் நம்பரை கொடுத்துட்டு அதை கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. விகிதமுறு எண்கள், அதாவது மேலே கீழே நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு நம்பரில் கம்பேரிசன்னா என்னது? ஒன்று பெருசாக இருக்கணும், இல்லைனா சின்னதாக இருக்கணும். அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறது தான் இப்போ கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -11/5, -21/8. எப்போவுமே கம்பேர் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்குதா அப்படின்றத செக் பண்ணணும். இங்கே வேற மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேமாக மாற்றணும். ஓகேங்களா? இப்போது இதை செக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அதாவது இங்கே இருக்கிற நம்பரை இங்கே இருக்கிற நம்பரை இங்கேன்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணலாம். அல்லது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ நான் ரெண்டு விதமாகவும் உங்களுக்கு சொல்லித்தரேன், எதுக்கு எது சூட் ஆகுன்றத பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா -11/5, -21/8. ஓகேங்களா? இப்போது டினாமினேட்டரை பாருங்கள். 5, 8, 5 டேபிளில் 8 போகாது, 8 டேபிளில் 5 போகாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் இங்கே, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்து எழுதிக்கோங்க. -11/5 is equal to, எப்போவுமே கொஸ்டின் எடுத்து எழுதிடணும். ஓகேங்களா? திரும்ப அந்த கொஸ்டின் எடுத்து ரிப்பீட் பண்ணிவிட்டு into dash equal to dash அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது -11/5ன்னு போட்டாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எடுக்கிறேன்னா செகண்ட் ஒன்ல இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய வேல்யூவை மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது மைனஸ் இன்டு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா -11 8s ஆர் என்ன வந்துடும்னா 88, 5 8s ஆர் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 40. அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -21/8. கொஸ்டின் எடுத்து எழுதிட்ட பிறகு திரும்ப கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. into dash equal to dash. திரும்ப எழுதணுன்ற அவசியம் இல்லை, இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாகவே கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ரெண்டாவது ஃப்ராக்ஷன் எடுத்துருக்குறோம் இல்லைங்களா? அப்போது ரெண்டாவது நம்பர் எடுத்துருக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்றுத்தோடைய டினாமினேட்டர் பகுதி என்ன இருக்குதோ அதை மேலேயும் கீழேயும் போட்டுக்கும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை போடுங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ், 5 1s are 5, 5 2s are 10, 105ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. 8 5s are என்னென்னு பார்த்தீங்கன்னா 40. ஸோ ஃபஸ்ட்டு கிடச்ச ஆன்சர் என்னவோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. -88/40. செகண்டாக கிடச்ச ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா -105/40. இப்போது நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் சேம். இப்போ டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சுன்னா வெறும் நியூமரேட்டர் மேலே இருக்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். இப்போ ரெண்டுமே நெகட்டிவ்ன்றதுனால நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் எது சின்னதோ அதுதான் பெரிய வேல்யூவாக நம்ம எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது 88ன்றது நம்பர் வைஸில் சின்னதாக இருந்தாலும் நெகட்டிவ் வர்றதுனால இதுதான் பெரிய வேல்யூ. பெரிய வேல்யூ இருக்கிற சைடு எப்போவுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிம்பிள் போடணும். அதாவது -88/40 இஸ் கிரேட்டர் தேன் -105/40. இப்போ இதுக்குண்டான கரஸ்பாண்டிங் கொஸ்டின் என்னவோ அதை எடுத்து எழுதுறேங்க. ஸோ இதோடைய கொஸ்டின் என்ன? -11/5. இந்த சிம்பிள் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா -21/8. இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 3/-4, -1/2. ஸோ அந்த 3/-4ன்றது எப்படி எடுத்து எழுதலாம்? +/- மைனஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். 3/4 கொஸ்டின் எழுதி ரிப்பீட் பண்ணியும் எழுதலாம், இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக into dash equal to dash அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -1/2. எப்போவுமே நெகட்டிவ் கீழே வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ -1/2 into dash equal to dash. இப்போது டினாமினேட்டரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. சிம்பிளை நம்ம மேலே ஏற்றிட்டதுனால அது ப்ராப்ளம் கிடையாது. 4 2ன்னு சொல்லிட்டு இருக்குது. இது இருக்கிறதுல பெரிய நம்பர் என்னது? 4 டேபிளில் 2 போகாது, ஆனால் 2 டேபிளில் 4 போகும். ஓகேங்களா? ஸோ பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த நம்பர் சின்ன நம்பரில் போகுதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ 4ன்றதை எடுத்தீங்கன்னா அந்த 4ன்றது 4 டேபிள்லையும் போகும், 2 டேபிள்லையும் போகும். ஸோ அப்போது என்னுடைய ஃபைனல் அவுட்புட் ஆன்சர் என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா 4ன்னு சொல்லிட்டு வரணும். ஸோ அப்போ இதுக்கும் என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா 4ன்னு சொல்லிட்டு வரணும். இப்போ 4 ஹவு மச் ஆர் 4ன்னு பார்த்தீங்கன்னா 4 1s are 4. அதே ஒன்றை மேலே எடுத்து போடுங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 3 1s are 3. இதே போன சம்முக்கு பார்த்தீங்கன்னா வேற நம்பர், அதாவது 5 8ன்னு இருந்ததுனால 5 டேபிளில் 8 போகாது, 8 டேபிளில் 5 போகாது. அதனால நம்ம அந்த கான்செப்டை யூஸ் பண்ணணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது 4 டேபிளில் 2 போகாது, ஆனால் 2 டேபிளில் 4 போகும். அப்படின்றதுனால காமன் பெரிய நம்பரை டினாமினேட்டராக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் 4 எத்தனை டைம்ஸ் போகும்? 2 டைம்ஸ் போகும். அதே 2வை மேலே எடுத்து போடுங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 1 2s are 2. ஒருவேளை நீங்கள் இந்த மெத்தட் அடாப்ட் பண்ணாமல் நம்ம லாஸ்ட்டாக சொன்ன மெத்தட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கேன்சல் பண்ணி போடுற மாதிரி வரும். ஸோ அதனால் நீங்கள் அப்படியும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி கான்செப்ட்லையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை போட்டுக்கோங்க. எல்லா மெத்தட்ஸும் முடிஞ்ச வரைக்கும் கற்றுக்கிட்டிங்கன்னா ஹையர் கிளாஸஸ் போகும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய
டினாமினேட்டர் சேமாக வந்துருச்சு. ஃபஸ்ட்டு என்ன ஆன்சர் இருக்குதோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. -3/4, செகண்டாக இருக்கிற ஆன்சர் -2/4. டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ அப்போது மேலே இருக்கிறத மட்டும் பாருங்கள், ரெண்டுமே நெகட்டிவ். நெகட்டிவ்ல எது சின்னதோ அதுதான் பெருசு. அப்போ பெருசாக இருக்கிற சைடை நீங்கள் ஓப்பனாக போடணும். ஸோ அப்போது -3/4 லெஸ்ஸர் தேன் -2/4. இந்த சிம்பிளை அடையாளம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெருசாக இருக்கிற சைடு ஓப்பனில் போடணும். ஸோ அப்போ -3/4 உண்டான ஆன்சர் என்ன, கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா -3/4 லெஸ்ஸர் தேன் இந்த -2/4 உண்டான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா -1/2. ஸோ இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, 2/3, 4/5. ஸோ அகெயின் டினாமினேட்டர் வேற மாதிரி இருக்குது. ஸோ அதை சேம் ஆக்கணும். இப்போ 3, 5 ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர்? 5. 5ன்ற நம்பர் 5 டேபிளில் போகுமே தவிர 3 டேபிளில் போகாது. ஸோ அப்படி போகலை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ ஃபஸ்ட்டு 2/3 இன்டூ டேஷ் ஈக்குவல் டு டேஷ். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த நம்பரையும் இதே மாதிரி எடுத்து எழுதிக்கணும். 4/5 இன்டூ டேஷ் ஈக்குவல் டு டேஷ். இப்போது எனக்கு டினாமினேட்டர் காமனாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா 3 டேபிளில் 5 போகாது, 5 டேபிளில் 3 போகாது. அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுக்கிறீங்கன்னா ரெண்டாவதாக இருக்கக்கூடிய வேல்யூ என்னவோ டினாமினேட்டரில் அதை மேலேயும் கீழேயும் போடுங்க. இன்கேஸ் காமனாக போகுதுன்னா அந்த நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஆன்சராக வச்சு, அதாவது செகண்ட் சப்டிவிஷன் போட்ட மாதிரி போடணும். எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணோன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செகண்ட் சப்டிவிஷனில் போட்டது எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா காமனான நம்பர் போகுது அப்படின்னா மட்டும்தான் அது யூஸ் ஆகும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எல்லாத்துக்கும் இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே நீங்கள் போட்டுடலாம். ஸோ 2 5s என்னென்னு பார்த்தீங்கன்னா 10, 3 5s என்னென்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ இப்போ இங்கே 4/5ன்னு எடுத்துட்டோமா? இப்போ இங்கே இந்த செகண்ட் ஃப்ராக்ஷன் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர் எடுத்துட்டு மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 4 3s are 12, 5 3s are என்னென்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ அப்போது வந்த ஆன்சர் என்னவோ ஃபர்ஸ்ட் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 10/15, 12/15. ஓகேங்களா? ரெண்டுத்தோடைய டினாமினேட்டரும் சேமாக ஆயிட்டதுனால இப்போ கம்பேரிசன் ரெண்டுமே பாசிட்டிவ்ன்றதுனால சின்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா 10. அப்போ சின்னது இருக்கிற சைடு க்ளோஸ்ட் ஆகவும் பெருசாக இருக்கிற நம்பர் 12 இருக்கிற சைடில் ஓப்பனாகவும் இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 10/15 இஸ் லெஸ்ஸர் தேன் 12/15. அல்லது அதுக்கு கரஸ்பாண்டிங் கொஸ்டின் என்னவோ அதை எடுத்து எழுதிக்கலாம். தட் இஸ் 2/3 இஸ் லெஸ்ஸர் தேன் 12/15. உடைய கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4/5. ஸோ அவ்வளோதான் இந்த சம்ஸோட சொல்யூஷன். தேங்க்யூ.